இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே இப்படி ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா மற்ற கட்சியிலையும் யாரும் ராஜினாமா பண்ணலையா? நேற்றைக்கு கூட விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அவர் பனையூர் பாபு அவர்கள் விலகி போயிருக்கிறார். இல்ல அது கட்சியோட பிரச்சனை. அது ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் விலகுறாரு, அது வேற. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால் இணைகிறாங்க, அதுதான் பேச்சு பொருள் இல்லங்க. எல்லாருமே ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப எதிர்கட்சி தலைவர் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எதிர்கட்சியிலும் இல்ல. அவர் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலர். அவரையே எல்லாரும் ஏன் அதனால? ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்றால், அவர்களுடைய பேச்சு இல்லை என்றால் எந்த ஊடகங்களுக்கும் இப்ப அந்த இது நடக்காது. யாரும் நேயர்கள் பார்க்க மாட்டாங்க, அப்படிதான் தோணுது. ஏன்னா எப்ப எந்த இது எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாத்தையும் இதே தான் பேசிட்டு இருக்காங்க. தலைவராக இருக்காரு அப்படின்னா அவரு தலைமை பிடிக்காம விட்டு வெளியே போக கூடாது இல்லையா? வேற எதுவுமே இதே போல திமுக ஒரு மாவட்ட செயலாளர் போனார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் இது ரிசைன் பண்ணிட்டு போனார். மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கார். அதை பத்தி எந்த ஊடகங்களும் யாரும் பேச மாட்டேங்குது. விலகிறது நீங்க பெருசா பேசுறீங்க. அதிமுக விலகிறது மட்டும் கிடையாது. அதிமுக போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ விலகி தாவேக்கால இணையறாங்க. அப்பெல்லாம் அதிமுக தலைமை சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம் வருது இல்லையா? அதாவது குதிரை பேரன்றது மட்டும் நீங்க குதிரை பேரன் ஏன் சொல்றீங்க? அதிமுக தலைமையின் சரியா இருந்தா, அதிமுக வெற்றி பெற்றிருந்தா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை பிறகு தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது இல்லையா? அப்ப தலைமை மீது கேள்வி வருது. இப்ப குதிரை பேரன் நீ எப்படி சொல்றீங்கன்ற? குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அது இன்னும் அப்படின்னா ஏன் இன்றைக்கு மாண்புமிகு திரு சபாநாயகர் அவர்கள் ஏன் அவசரமாக இன்றைக்கு அந்த நிலுவையில் இருக்கிற யார் கொரோனா என்று தீர்மானிக்க முடியவில்லை. அந்த யார் கொரோனா என்று தீர்மானிக்க முடியாத பட்சத்திலே அந்த மனு நிலுவையில் இருக்கிற அவர் நான் எப்ப வேணா அதை விசாரித்து நான் முடிவு எடுப்பேன். ஆனா இந்த ராஜினாமா செய்திருக்கிற மட்டும் உடனே அதை அந்த ராஜினாமாவை அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே செய்தியை வெளியிட்டார். அந்த பிளேசஸ்ல அந்த சட்டமன்ற தொகுதி வேக்கண்டா இருக்குன்னு உடனே ஒரு அறிவிக்கையும் வந்திருக்கிறது. இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபாநாயகர் ஏற்கனவே அந்த இதுக்கு மனு கொடுக்கறது அதை நிலுவையில் வச்சுட்டு இவங்க போய் ராஜினாமா பண்ணா அதை உடனே ஏற்றுக்கிறதுன்றது எப்படி? இதுதான் சந்தேகம்.